ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிபேலேயே எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக டிஎன்இபி போர்ட்டலில் தான் நிறைய பேர் நம்ம இபி பில் பே பண்ணுவோம். பட் இந்த ஆப்ஷன் ஜிபேலேயே இருக்குது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம நார்மலாக ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பில்ஸ் அண்ட் ரீசார்ஜுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு மேனேஜ்குள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு, அதாவது நீங்கள் என்னதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன கேட்கும்னா உங்களோட இபி நம்பர் கேட்கும். அந்த நம்பர் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க்குன்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணால் லிங்க் ஆகிடும். லிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வரும். சப்போஸ் சம்டைம்ஸ் வராது, நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வந்து இதை லிங்க் பண்ணதுக்கப்புறம் 2 months தான் நம்ம வந்து எப்போயுமே இபி பில் பே பண்ணுவோம். அது எப்பப்போ பே பண்ணணும், அதுக்கு டியூ டேட் என்னன்னு சொல்லி வெளியவே நம்மளுக்கு காமிச்சிரும். நீங்கள் எப்போ பே பண்ணணுமோ அப்போவே வந்து ஜிபேயில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதனால் நீங்கள் லேட்டாக வந்து இபி பில் பே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அது எப்போயுமே உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.